ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உமக்கு பயந்து இருக்கணும், எங்கே போனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கணும். என் வேலையில், பிஸ்னஸில், என்னுடைய லைஃப்பின் ஒவ்வொரு காரியத்திலும் எப்பவுமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்குறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பைபிளில் சொல்லப்படுகிறாரு. அப்போ எப்பொழுதுமே நம்ம கர்த்தருக்கு பயந்துருக்கணும். ஏன்னால் இந்த தேவனுடைய வார்த்தை இருக்குதே, அதுக்கு ஒரு உயிர் இருக்கிறது, அது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்படுகிறார். அதற்கு ஒரு உயிர் இருக்கிறது, நம்மோடு அது பேசும். அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அதை நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம்மை சுகமாக்கும், நம்மை சரியான பாதையில் நடத்தும். அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோப்பா. நான் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து நடக்கணும். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு உமக்கு பிரியமானதை செய்ய ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த பயத்தோடு நாங்கள் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.